இந்தியாவை தேர்ந்தெடுத்த மனிதன் 11 ஆண்டுகள் இந்திய சிறையில் அடைக்கப்பட்டான். 1947 காஷ்மீர். காஷ்மீரின் சிங்கம் என அழைக்கப்பட்ட ஷேக் அப்துல்லா பிரிட்டிஷாரை எதிர்த்து போராடுகிறார். சுதந்திரத்திற்கு பிறகு அவர் பாகிஸ்தானை நிராகரித்து இந்தியாவை தேர்ந்தெடுக்கிறார். நேருவின் சிறப்பு அந்தஸ்து வாக்குறுதியில் நம்பிக்கை வைக்கிறார். காஷ்மீர் மக்கள் அவரை வெறுமனே நேசிக்கிறார்கள். இந்திய தலைவர்கள் அவரை முழுமையாக நம்புகிறார்கள். பல ஆண்டுகள் முதலமைச்சராக சேவை செய்கிறார். காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்தை பாதுகாக்கிறார். ஒரு காலத்தில் அவர் இந்தியாவின் மிக நம்பகமான கூட்டாளியாக இருந்தார். ஆனால் 1953 அவர் அதிக சுயாட்சி கோருகிறார். அதே இந்திய அரசு அவரை வழக்கு இல்லாமல் கைது செய்கிறது. 11 ஆண்டுகள் சிறையில் கழிக்கிறார். இந்த துரோகம் இன்றும் தொடரும். காஷ்மீர் அமைதியின்மைக்கு வித்திட்டது. இந்தியாவை நம்பி ஏமாற்றப்பட்ட சிங்கம் ஷேக் அப்துல்லா.